உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்னைக்கு காலையில் விஜய் அவர்கள் மறுபடியும் போய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. ஆனால் ஆளுநர் வந்து நீங்கள் 118 மெஜாரிட்டி காமிச்சாதான் உங்களுக்கு வந்து பதவி பிரமாணமே பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சதை வந்து அந்த நியூஸ் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை எலெக்ஷனில் அதிகமாக சீட்டு வாங்கின ஒரு கட்சியை நீங்கள் வந்து 118 மெஜாரிட்டி காமிச்சாதான் உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆளுநர் சட்டப்படி சொல்கிறது சரியா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 356 சொல்லப்படக்கூடிய பிரசிடென்ட் ஆட்சி இல்லை கவர்னர் ஆட்சி இது வந்து விஜய் அவர்கள் புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் பதவி ஏற்றாலுமே அவரோட அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த 356 எந்த அளவுக்கு எப்பெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும், அப்படி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி சமயங்களில் அந்த கவர்மெண்ட் அதாவது விஜய் அவர்கள் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த ஆர்டிகல் 356 மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சி அங்கே வந்து பிரசிடென்ட் ஆட்சியை கொண்டு வர முடியும். அரசியலும் சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ ஏற்றப்பட்டப்போ இந்த பிரிவை வந்து செல்லா காசு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போதோ இல்லை அந்த ஸ்டேட்டால் அந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வரும்போது மட்டும்தான் இந்த ஆர்டிகல் 356 வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நடைமுறையில் வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வந்து கவிழ்க்கிறதுக்கும் அங்கே அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதமான ஆட்சியை வந்து கொண்டு வர்றதுக்கும் இந்த 356 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் 1959 கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கலைக்கிறதுக்காக இந்த 356 வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி கலைச்சிருக்காங்க. இப்படி தான் 1988 கர்நாடகாவில் என்ன நடந்துச்சுன்னா எஸ்ஆர் பொம்மைங்கிறது ஜனதா கட்சியை சேர்ந்தவர். ஆகஸ்ட் மாதம் 1988 இவர் கர்நாடகா சிஎம் ஆகிறாரு. அப்புறம் 1988 செப்டம்பர் மாதம் வந்து ஜனதா கட்சியும் லோக்தலா அப்படிங்கிற கட்சியும் வந்து மெர்ஜ் ஆகிறாங்க, கூட்டணி வைக்கிறாங்க. இதன் மூலமாக எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவருக்கு 19 உறுப்பினர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த 19 உறுப்பினர்கள் வந்து ஆளுநரை போய் தனியாக சந்தித்து எங்களை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் ஆளுநர் வந்து எஸ்ஆர் பொம்மையை சட்டமன்றத்தில் வந்து மெஜாரிட்டி நிறுவிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க தவறாரு. அதனால் வந்து அவர் ஆட்சி இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இதுக்கிடையில் அந்த 19 உறுப்பினரும் நாங்கள் இன்னும் கட்சி மாறல அப்படின்னு சொல்லி திருப்பி பதில் சொல்லவும் மறுபடியும் எஸ்ஆர் பொம்மை வந்து எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க மெஜாரிட்டி நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இதை கண்டுக்காம பிரதமர் ராஜீவ்காந்தி அவரோட பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் வந்து 1989 ஏப்ரலில் எஸ்ஆர் பொம்மை கவர்மெண்ட் வந்து கலைக்கிறதுக்கு உத்தரவு போடுறாங்க, கலைச்சிடுறாங்க. இதை எதிர்த்து அவர் கர்நாடக ஹைகோர்ட்டில் எஸ்ஆர் பொம்மை வந்து கேஸ் போடுறாரு. அதை தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்புறம் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறாரு. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 1988 நாகாலாந்துலையும் 91 மேகாலயும் அதே 91 தமிழ்நாட்டிலையும் கருணாநிதி அவர்கள் ஆட்சியெல்லாம் கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1992 பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் நடந்த கலவர அமைப்புக்கு காரணமான இந்துத்துவ அமைப்பில் தடை செய்யாத கண்டிச்சு ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லையும் அங்கே வந்து பிஜேபி அரசியல் வந்து கலைக்கப்படுது. இந்த கலைக்கப்பட்ட அரசியல் எல்லாம் சேர்ந்து கேஸ் போடுறாங்க. இந்த கேஸோட எஸ்ஆர் பொம்மை கேஸையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கிறாங்க. 1994 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. 9 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 வந்து ஒரு ஸ்டேட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைனாலோ இல்லை அந்த ஸ்டேட்டால் அந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் மட்டும்தான் ஆர்டிகல் 356 வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 356 யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து கலைங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னா அது கோர்ட்டோட மேற்பார்வைக்கு வராது. ஆனாலுமே எதன் அடிப்படையில் அந்த பரிந்துரை கொடுத்தாங்க அப்படிங்கிறத கோர்ட் வந்து ஆராயலாம். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அந்த 356 படி குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் வந்து நிபந்தனைக்குட்பட்டதான், அதை வந்து கோர்ட்டும் ஆராயலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆராயும் போது அதில் ஏதாவது அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அவங்க கோர்ட் வந்து கருதுச்சுன்னா அந்த கலைக்கப்பட்ட உத்தரவு வந்து செல்லாது, திருப்பி அந்த கலைப்பட்ட கவர்மெண்ட்டை பதவி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸில் அதிரடியாக 1994 ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 356 யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு. இப்போ வரைக்குமே வந்து 10 தடவை தான் அந்த மாதிரி, ஒரு 10க்கும் கம்மியாக தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே கவர்னர் வந்து நீங்கள் 118 மெஜாரிட்டியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அப்படின்னா கேட்கலாம், கேட்காமையே கூட இருக்கலாம். இது கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் பவரில் வந்துடும். ஆனால் அந்த பவர் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பவரை வந்து கோர்ட்டோட மேற்பார்வைக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. இதை மேற்கோள் காட்டி தான், அதாவது இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸை மேற்கோள் காட்டி தான் டிவிகே தரப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட போகிறதா கூட சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்டிகல் 356 இருக்க இன்னொரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா இந்த கவர்னர் ஆட்சியில் பிரசிடென்ட் ஆட்சிங்கிறது 6 மாதம் மட்டும்தான். ஆனால் தேவைப்பட்டால் அவங்க அடுத்த 6 மாதத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்படி 3 வருஷம் வரைக்கும் கூட கவர்னர் ஆட்சியை பிரசிடென்ட் ஆட்சியை வந்து நீட்டிக்கலாம். ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே நீட்டிக்கணும் அப்படின்னாலே
அங்கே வந்து நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும், இல்லை அந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஸோ 3 வருஷம் வரைக்கும் கவர்னர் ஆட்சி இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரேர் கேஸ் தான். இப்படி தான் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10 வரைக்கும் மேலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி கடந்த மணிப்பூரில் 1 வருஷமாக இருந்துச்சு. அதை போன பிப்ரவரியில் தான் வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் விஜய் அவர்கள் பதவியேற்று மெஜாரிட்டியை காமிச்சு சிஎம்மாக தொடர்ந்தாலுமே தமிழ்நாட்டில் எப்போனாலுமே மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லி தீர்மானம் கொண்டு வந்து அப்பையும் யார் மெஜாரிட்டியை நிரூபிக்கல இழுபறியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் உத்தரவின் பேரில் இங்கே வந்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. நான் மேலே சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய் 3 வருஷம் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 3 வருஷம்னா 2029 மத்திய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பதவி ஏற்றாலுமே அவர் வந்து 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை 3 வருஷத்து வரைக்கும் வச்சிருந்து ஆட்சியை கலைச்சிட்டு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது மத்திய அரசு கையில் தான் இருக்குது. ஃபியூச்சரில் எதுனாலும் நடக்கலாம், அரசியலில் எதுனாலும் நடக்கலாம். அப்படி தான் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் கூட பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நான் வந்து முதல் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறேன், நீங்கள் பிரசிடென்ட் ஆட்சி வேணுமா கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ஆட்சினா என்ன, இல்லை கவர்னர் ஆட்சினா என்ன, ஆட்சியை கலைக்கிற சம்மந்தமாக பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்குது, அது சம்மந்தமாக நடந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் வந்து 118 மெஜாரிட்டியை காமிச்சு பதவி ஏற்றாலும் ஆட்சியை கன்டினியூ பண்ணாலும் தொடர்ந்து 5 வருஷம் அவரோட ஆட்சி நீடிக்குமா, இல்லை இடையிலேயே வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினச்சா யார் அதை கவிழ்ப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னங்கடா இது சிஎம் சீட்டில் ஒன்றே மேட்ச் விளையாண்டுருக்காங்க.